வினா மனமோகன சிங்க நநாதோ நநாத சதா மனமோகன சிங்கம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே மனமோகன சிங்க பிரசீத பிரசீத பிரியம் மனமோகன சிங்க பிரேச்ச பிரேச்ச. இனிமேல் நான் என்ன தப்பு பண்ணாலும் அவர் இவன் நம்ம ஆள், அவன் நல்லவன் தான் அப்படின்னு விடுவார். அவருக்கு யார் யார் மேலாம் கான்ஃபிடன்ஸ், ராஜாவை பார்த்து நல்லவன் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு. இப்போ சிதம்பரம் போராத காலம், சிதம்பரத்து மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்டவரை வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். கல்பனா மயிலாப்பூர், எவ்வளவோ பேர்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் பொம்பளை பேர் தான் முதல்ல கூப்பிடுறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு பெண் உரிமை மேலே நம்பிக்கை உடையவன். இலவசம் தமிழ்நாட்டை விட்டு எப்போது ஒழியும்? உங்க ஃப்ரெண்ட் சீஃப் மினிஸ்டர் கிட்ட நீங்க சொல்லி கொஞ்சம் இந்த இலவச தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க முடியுமா? பேசாம கூப்பிடாமே இருந்திருக்கலாம். இந்த பெண்களை கூப்பிட்டால்தான் அப்படி தர்ம சங்கடம் தான். தமிழகத்தின் அண்ணா ஹசாரே காந்தியவாதி திரு துக்ளக் ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். யாரோ என்னென்னமோ திட்டுறாங்க, அதில் இவர் வாயில் வந்தது இவர் திட்டிட்டு போட்டவன். என்ன இப்போ கெலடா பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டாரு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே, வடிவேலு, செந்தில், கவுண்ட், என்ன வேணாலும் சொல்லுங்க. தமிழகத்தில் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களாலும் பெரிதும் வரவேற்கப்பட்ட சசிகலா வெளியேற்றத்தின் உண்மை காரணம் என்ன? ஒருவர் வெளியேற்றப்பட்டது, அந்த விவரத்தை தெரிந்து கொள்ளத்தான் நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள் நட்டார் அவர். நீங்கள் மற்ற விஷயங்களுக்காக வரல, நீங்கள் மோடி பேசுகிறத கேட்கறதுக்காக வரல, நீங்கள் அத்வானி பேசுகிறத கேட்கறதுக்காக வரல, மற்ற எதுக்காக வரல, இதுக்காக வரலன்னு சொல்லி உங்களை என்னமா இன்சல்ட் பண்ணிட்டு போகிறார் பார்த்தீங்களா அவர். நான் அந்த மாதிரி இன்சல்ட் பண்ண மாட்டேன், அதனால் அதை பற்றியே நான் பேச மாட்டேன். தயாநிதி மாறன் விசாரணை விஷயம் நடந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதுவே ஒரு பெரிய பீரியட் ஆஃப் நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் போகாதுன்னு இப்போ இன்னும் விசாரணை வருது, விசாரணை வருது, சோதனை வருது, விசாரணை இப்படி சொன்ன பிறகும் ஒருத்தர் இது ஏன்னா கையில் வச்சிருப்பாரா மாட்டிக்கிறதுக்கு? இவ்வளவு வார்னிங் கொடுத்தப்புறம் ஒருத்தர் உஷாராக மாட்டார். இந்த சினிமாவில் எல்லாம் வில்லனை பார்த்தீங்கன்னா ஹீரோவை அடிக்க வரத்துக்கு டக்குன்னு போய் அடிக்க மாட்டான், ஒரு சத்தத்தை கிளப்புவான். அப்போ ஹீரோ திரும்பி பார்த்து இவனை உதைப்பான். அந்த மாதிரி தான் சிபிஐ நடந்து கொள்ளுகிறது. 2 வருஷமாக தயாநிதி மாறனை பார்த்து இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மன்மோகன் சிங் எதுப்பட்டு பேசாமல் இருக்கு. அவர் எப்போ பேசுகிறாருன்னு தெரியல. இந்த தட்சிணாமூர்த்தி தத்துவம் ஒன்று உண்டு. மௌன குரு அவர். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சய. குரு வியாக்கியானம் மௌனமாக இருப்பான், சிஷ்யர்களுக்கெல்லாம் சந்தேகம் தீர்ந்துவிடும். அந்த மாதிரி தான் இவர். அவர்கிட்ட போய் நிற்பாங்க. ஸ்பெக்ட்ரமை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம், ஸ்பெக்ட்ரமில் கொஞ்சம் 4 காசு பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். மௌனம். ஒரு ஸ்லோகம், சப்தஜாலம் மகாரண்யம் சித்தப்பிரமண காரணம் அத பிரயத்தனாத்து ஞாத்தவியம் தத்துவஜை தத்துவம் ஆத்மனா. நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பான் சப்தம். அந்த சப்த ஜாலம் நமக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும். அதை மாட்டிக்கூடாது. அந்த மயக்கத்தில் நம்ம ஆத்மாவை பற்றியே நினைக்கணும். இவர் அந்த மாதிரி நாற்காலியை பற்றியே நினைக்கிறார். கலைஞர் பற்றி பேச வேண்டும்னு கேட்டிருக்காங்க. கலைஞர் பற்றி பேசு. முன்னெல்லாம் இந்த எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்லாம் வரைச்ச டிஸ்ட்ரிபியூட்டர் நாகேஷ் இருக்காரான்னு கேட்பான். ஏன்னா காமெடி வேணும். அந்த மாதிரி இப்போ ஏதோ பேசிட்டு இருந்துச்சு, கலைஞரை பற்றி பேசுறது. தேர்தல் கமிஷன் பாரபட்சமாக நடந்ததுன்னார். முதல்ல அவர் சொன்ன ரீசன் ஏன்னா இது அலோவ் பண்ணியிருக்கணுமா, பண்ணலையா, அது பாரபட்சம். 2வது சில பார்ப்பனர்கள் சூழ்ச்சினர். நானும் யோசித்து பார்த்தேன், அப்படி யாரா இதில் பார்ப்பனர்கள் சூழ்ச்சி பண்ணாங்கன்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த ஜெயலலிதாவோட விஜயகாந்த் ஐயர், தா பாண்டிய ராவ்,
ஜவஹருல்லா ஐயங்கார், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கனபாட்டிகள், சரத்குமார் சாஸ்திரிகள் அப்படின்னு இத்தனை பாப்பா சேர்ந்து சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. கனிமொழியை பற்றி சொல்கிறார். நான் சொன்னதை கேட்டு கலைஞர் டிவியில் அவர் பங்குதாரரான தவிர வேறு ஒரு தப்பும் அவர் பண்ணலை. இவர் சொன்னதை கேட்டால் என்ன கதின்றது புரியுதில்லை நமக்கு. சொந்த பொண்ணுக்கு யோஜனை சொல்கிற போது இப்படிப்பட்ட ஒரு யோஜனையை சொல்கிறவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன யோஜனையும் சொல்ல மாட்டார். இவர் ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்திருந்தா அவரை கொன்னவங்களை மன்னிச்சிருப்பாராம். இது எப்படி? இந்த பகுத்தறிவே எனக்கு புரியல. ஒரு மோட்டர் கார் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. அவன் எல்லாத்தையும் பார்ட்டாக உடைச்சி விட்டான்னு வச்சுக்கோங்க. கிளச்சை உடைச்சிட்டார், ஷாக் அப்சர்வர் உடைச்சிட்டார், இன்ஜினை உடைச்சிட்டார், எல்லாத்துலேயும் டிஃபெக்ட்டு. புதுசாக ஒரு டிரைவரை வச்சு எடு அப்படின்னா கொஞ்சம் இருங்க சார் ரிப்பேர் பண்ணிட்டு எடுக்கிறேன்னு தான் சொல்லுவோம். நீ உடனே எடு ஏன் எடுக்கலை அப்படின்னா இப்போ அந்த ரிப்பேர் ஜாப் தான் நடந்துட்டுருக்கு. கண்டினியூஸாக அவங்க கவர்மெண்ட் இல்லை. 5 வருஷம் அவங்க கார் ஓட்டுறாங்க, நம்ம டிரைவரை மாற்றுறோம். அந்த டிரைவர் வந்து பழம் அடிச்சுட்றாரு. ஏன்னா அவர் காரில் அவருக்கு குடும்பத்தெல்லாம் ஏற்றிட்டு போனோன்னு வச்சு அந்த பாரம் தாங்காமையே காரில் பார்ட்டாக உதிர்ந்து போகிறது. அது அந்த 5 வருஷம் அந்த லோடு தாங்காமல் கார் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இவங்க வராங்க, திரும்பி முதல்ல சரி பண்ண வேண்டியிருக்கு. இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 வருஷம் கொடுத்தா ஐ எம் ஷூர் ஷீ வில் கம்பீட் வித் மோடி. ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வரல, ஆனால் பிஜேபி சப்போர்ட்டட் கவர்மெண்ட் வர முடியும் அப்படின்னால் I would say that the BJP should support Jayalalitha for the Prime Minister. Because அவர்களுக்கு இருக்கிற தேசபக்தி, இந்த தேசத்தின் மீது உள்ள பற்று, டிட்டர்மினேஷன், உழைப்பு அண்ட் ஒரு கேரிஸ்மா, பல மொழிகளை தெரிந்து வைத்திருப்பது, விஷயங்களை படித்தவுடனே கிரகித்துக் கொள்வது, கேட்டவுடனே புரிந்து கொள்வது, இந்த குணமெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப பயன்படும். ஈவன் அதர்வைஸ் ஐ திங்க் தி ஏடிஎம்கே வில் பிளே எ வெரி குரூஷியல் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் கவர்மெண்ட். ஜெயலலிதா தன்னை தானே நம்பிதான் சென்ற கேம்பெயினை நடத்தினார். அதில் அபார வெற்றி. அதை விடுங்க சார், லோக்கல் பாடி எலெக்ஷன் எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி விக்டரியெல்லாம் வந்தது கிடையாது. நகராட்சிகளிலும் மாநகராட்சிகளிலும் நகர சபைகளிலும் அப்படிப்பட்ட விக்டரி யாரை நம்பி? ஜெயலலிதாவை நம்பி. ஸோ ஜனங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக இருக்கு. அது இந்த ஸ்டேட்டுக்கு நிச்சயமாக பயன்படும் நான் நம்புகிறேன். கலைஞரை பாராட்டி ஏதாவது சொல்லக்கூடாது. சொல்லலாம், எனக்கு ரொம்ப வேண்டி வருதான். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கார், யாராவது பாராட்டும் போது நான் செவிடாக போயிடுவேன்னு சொல்லியிருக்கார். அதாவது செவிடாயிடுவார், பாராட்டை கால் விடாது. இது நல்ல டெக்னிக். அவர் ஆட்சியில் இருந்தப்போ இப்படி தான் சொல்லியிருக்கார். ஆட்சியில் இருந்தப்போ அதனால் எல்லோரும் பாராட்டிகிட்டே இருப்பான். உங்களை மாதிரி தமிழின தலைவர் நீங்கள் தான். என்ன சொன்னேன்? தமிழின தலைவர் நீங்கள் தான். காதலியே உழலை. தமிழின தலைவர் நீங்கள் தான். இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்ல வச்சு ஒரு மகிழ்ந்தார். கேட்டு எல்லோரும் பாராட்டி, கவிஞர்கள் பாராட்டுவான். கவிஞர்கள் சொன்னதே காதில் உள்ளன்னு உடனே சினிமா டெக்னீஷியன்ஸ் பாராட்டுவான். இப்படி எல்லாருமா சேர்ந்து பாராட்டி அவர் இன்னைக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து வச்சுட்டாங்க. நம்பிட்டார். அக்னிசேஷம் ரணசேஷம் சத்ருசேஷம் ததை வச்ச புனப்புன பிரவர்த்தேத தஸ்மாத் சேஷம் ந காரியேத். அக்னி, கடன், பகை இதெல்லாம் மீதி வச்சாங்கன்னா திரும்பி வளர்ந்துடும். அதனால் ஃபுல்லாக அழின்றான். இதை ஏடிஎம்கே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வருஷம் வரேங்க, இதுக்கு எனக்கு தகுதி இருந்தால் போகிறோம்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை.
உங்களுடைய நம்பிக்கை வீணாக்காத வகையில் துக்ளக்கை நடத்த கடவுள் எனக்கு அருள் புரிந்தால் அதுவே போதும்.